ஹலோ வியூவர்ஸ், குட் மார்னிங், ஹாப்பி தசரா. எல்லோரும் நலமாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எல்லோரும் கடவுளோட அருள் பெற்று இந்த 10 நாளும் கொண்டாடுவீங்க அப்படின்னு நம்பிட்டுருக்கேன். இப்போ நம்ம இன்றைக்கி என்ன பண்ண போகிறோன்னா, இப்போது சில பேருக்கு ஏஜ் பீப்புளுக்கு ஒரு 5 நிமிஷம் நின்னா டயர்டாக இருக்குது, உட்காரணும்னு தோணும். எங்கேயாவது ஷாப்பிங்கோ இல்லை வெளியிலையோ இம்பார்ட்டன்ட் வேலைக்கு போகணுன்னா கூட ரொம்ப டயர்டாக இருக்கு. அடிக்கடி போய் உட்காந்துக்கிறாங்க, சோர்ந்துக்கிறாங்க. அப்புறம் அடிக்கடி படுக்கணும் போல் இருக்குது. ஸோ நிறையா ப்ராப்ளம் இருக்குது. ஸோ ஏஜ்டி பீப்புளுக்கு ஒரு மிராக்கிள் சூப்பு நம்ம பண்ண போகிறோம். இங்கிலீஷ் வெஜிடபிள்ஸே வேண்டாம், எல்லாமே நம்ம நாட்டு காய்கறி. இன்றைக்கி நான் லிமிட்டடாக என்கிட்ட இருக்கிறத வச்சு பண்ணுறேன். இன்னொரு நாள் பூசணி, புடலங்காய், பூசணிக்காய், பீர்க்கங்காய் எல்லாம் நாட்டு காய்கறி எல்லாமே போட்டு நம்ம ஒரு சூப் பண்ணலாம். அதுக்கு ஒரு 2 டம்ளர் தண்ணி விட்டுக்கலாம். ஒரு ஆளுக்கு நான் சொல்கிறேன். ஒரு ஆளுக்கு ஒரு தக்காளி, அப்புறம் 2 கோவக்காய், ஒரு கேரட்டு. இது கேரட் சகஜமாக எடுத்து எல்லாருக்கும் பிடிச்சும் இருக்குது, அதனால் அது போடுறோம். அப்புறம் இது சௌச்சௌ இது. அப்புறம் ஒரு டொமேட்டோ போட்டுக்கிறோம். வேணும்னா இது வைரலை கட்டுப்படுத்தும், அதனால் அலர்ஜி இருக்கிறவங்க வேண்டாம். இல்லை உங்களுக்கு ஒத்துக்கும் அப்படின்னா ஒரே ஒரு கத்திரிக்காய் போட்டுக்கோங்க. ஒரு கத்திரிக்காய் போடுறதுனால கெடுதல் வராது. இது அவரைக்காய் பீஸ் கொஞ்சம் வச்சுருக்கேன். கொத்தவரங்காய் வெரி இம்பார்ட்டன்ட், நர்வ்ஸுக்கெல்லாம் பலத்தை கொடுக்குறது. ஒரு 4 வெண்டைக்காய் ப்ரெஷருக்கு, லங்ஸுக்கு எல்லாமே ரொம்ப நல்லது வெண்டைக்காய். சரியா? இதோ வெண்டைக்காய். இது கியூக்கம்பர், வெள்ளரிக்காய் அது கொஞ்சம் வச்சுருக்கேன். ஸோ இதெல்லாம் வச்சு நம்ம ஒரு சூப் பண்ண போகிறோம். இதை நம்ம சோர்வாக இருக்கிறவங்களுக்கு நல்ல இது பெரிய பெரிய பீஸாக போட்டால் போதும், ரொம்ப சின்னதாக கட் பண்ணணும் அப்படின்னு இல்லை. நம்ம அது வேக வச்சு அந்த சூப்பில் எடுத்தப்புறம் நம்ம அதை வேறு விதமாக யூஸ் பண்ணலாம். ஒரு மோர் குழம்புக்குள்ளே போடலாம், அப்புறம் சாம்பாருக்குள்ளே போடலாம். வேஸ்ட் பண்ண வேண்டாம். இப்போ இன்றைக்கி பண்ணனா கூட அதை பத்திரமா எடுத்து ட்ரைனா அந்த இது நம்ம வடிகட்டியில் போய்ட்டு வடிகட்டிட்டு, ரொம்ப தண்ணி இல்லாமல் வடிகட்டிட்டு அதை நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணோம்னா கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து பச்சடி பண்ணலாம், இல்லை சாம்பார் போடலாம், முறுக்குழம்புக்கு போடலாம். ஈவன் ரசத்தில் போட்டால் கூட சத்து தானே, நல்லது. ஏதோ ஒன்று நீங்கள் அடுத்த நாள் என்ன பண்ணுறீங்களோ அதை போட்டுடுங்க. இந்த மாதிரி பெரிய பெரிய காயாக, இப்போ பீர்க்கங்காய், புடலங்காய் இல்லைன்னா கூட பெரிய பெரிய பீஸாக போட்டு நறுக்கிக்கோங்க. நறுக்கி இந்த மாதிரி ரொம்ப ஈஸிங்க. காலையில் எழுந்திருந்த உடனே தயவு செய்து இதை பண்ணி சாப்பிட்டுடுங்க. ரொம்ப நீங்கள் நல்ல ஆக்டிவாக இருக்க முடியும் இதை குடிச்சிட்டிங்கன்னா டெய்லி. அப்புறம் இதை ஃப்ரை கறி மாதிரி மிச்சத்தை கூட பண்ணிக்கலாம். வேஸ்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. கொத்தவரங்காய் ரொம்ப நர்வ்ஸுக்கெல்லாம் ரொம்ப நல்லது. இது ஈஸியாக தொட்டிலே நம்ம வளர்க்கலாமாக்கும். கொஞ்சம் சிலதெல்லாம் விதைகளை வாங்கிட்டு ஒரு 10 தொட்டி வச்சுக்கோங்க. பச்சை கொத்தமல்லி, நெஞ்சிக்கீரை இதெல்லாம் கொஞ்சம் நம்மளே ஆர்கானிக்காக நம்ம வீட்டில் தொட்டியில் வளர்ந்து சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். கொஞ்சம் வெயில் இருக்கிற இடமா பார்த்து தொட்டியை வச்சிட்டிங்களா, இப்போ கம்யூனிட்டிக்கு வெளியில் கீழே கூட கொண்டு போய் நீங்கள் ஒரு ஓரமாக வச்சுட்டு அதை வளர்த்துக்கலாம். சப்போஸ் உங்கள் ஃப்ளாட்டில் வெயிலே வரல அப்படின்னா கூட நீங்கள் கொஞ்சம் ஒரு பொது இடத்துல கொண்டு போய் வச்சு அதை நீங்கள் இது பண்ணலாம். ஆனால் காய்கறி இல்லாத வாழ்க்கை வேஸ்ட்டு, ரொம்ப முக்கியம். இந்த இதில் குடமிளகாவில் கேப்சிகம், அது கூட கால்சியம் சத்து இருக்குது, அதையும் நம்ம போட்டுக்கலாம். அதை இந்த விதையெல்லாம் கீழே போட்டுட்டு இது மட்டும் ஸ்கின் மட்டும் போட்டுக்கலாம், ஃப்ளஷ் மட்டும் போட்டுக்கலாம். ஓகேயா? இது ரொம்ப ஈஸி. காலையில் எழுந்தோன்னா நல்லா ஹாட் வாட்டர் 2 டம்ளர் வைங்க. நீங்கள் ஜாப்பனீஸ் லைஃப்லாம் பார்த்தீங்கன்னா
சூப்பு தான். இதே கொண்டக்கடலை வேக வச்சுக்கிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதை வேக வச்ச கொண்டக்கடலை கூட ஒரு நாள் ஸ்டோர் பண்ணிட்டிங்கன்னா அந்த வேக வச்ச கொண்டக்கடலை கூட நீங்கள் வந்து ஒரு கைப்பிடி அளவு அந்த கொண்டக்கடலையோ இல்லை பச்சைப்பயிரோ முளைக்கட்டி வச்சுருப்போம் இல்லையா ஃப்ரிட்ஜில், அதை எடுத்து இந்த சூப்பில் போட்டுடலாம். போட்டு தினம் நல்ல ஒரு கப்பு திக்கு சூப் அது குடிச்சிட்டு கொஞ்சமாக அதில் இருக்கிற வெஜிடபிள் கூட நீங்கள் அதுக்கு பிடிச்சதை சாப்பிட்டுக்கலாம். பிடிக்காது ரொம்ப ஹார்டாக இருக்கிறது அவரைக்காய் கொத்தவரங்காய் அதெல்லாம் நான் சும்மா என்னால் திங்க முடியாது அப்படின்னா நீங்கள் வந்து அதை வந்து கொஞ்சமாக காரப்பொடி போட்டோ இல்லை இட்லி மிளகாப்பொடி போட்டோ அதில் மாதிரி ஒரு மாதிரி ஃப்ரை மாதிரி பண்ணிடலாம். கொஞ்சம் அரிசி மாவு கடல மாவு எல்லாம் தூவி ஒரு காரப்பொடி போட்டு தேங்காய் எண்ணெய் போட்டு ஃப்ரை மாதிரி பண்ணி தொட்டுக்கலாம் சாப்பாட்டுக்கு. ஸோ இதெல்லாம் இப்போ நம்ம இது இவ்வளவு ஒருத்தருக்கு இவ்வளவு காய்கறி போதும். ஒருத்தருக்கு இவ்வளவு காய்கறி நறுக்கி வச்சுட்டு டெய்லி சூப் சாப்பிடுங்க. ஸ்ட்ரென்த் எப்படி வருதுன்னு நீங்கள் வந்து பார்த்து டைரியில் நோட் பண்ணிக்கோங்க. ஒரு வாரம் கழித்து உங்கள் ப்ரெஷர் சுகர் எல்லாம் செக் பண்ணுங்கள், மாறுதல் கண்டிப்பாக இருக்கும். உங்கள் இது யூரின் ட்ரபிள் அது இது எல்லாமே ஒரு நல்ல இம்ப்ரூவ் கரெக்டாக இருக்கும். அதனால் இந்த சூப் வந்து நாட்டு காய்கறிகள் என்ன வேணால் போட்டுக்கலாம். உங்கள் கையில் இப்போ ஒன்று டெய்லி அது ஒரு காய் சமைப்பீங்க இல்லையா, அதில் ஒரு மிச்சம் இருக்கும், அதை ஒரு பகுதியை ஒரு சின்னதாக எடுத்து வச்சுட்டு சூப் பண்ணிட்டுருங்க. டெய்லியே கொஞ்சம் இதுக்குன்னே காய் வாங்கிக்கோங்க, ஒரு பீஸ் பெரிய பெரிய பீஸ் போட்டு ஒரு சூப் பண்ணி சாப்பிடுங்க. டெஃபினட்டாக அதோட பெனிஃபிட் பார்த்து இது ஒரு மிராக்கிளாக உங்களை க்யூர் படுத்தும் எல்லாத்தையுமே. இதுலேயே ஒரு பிடி முருங்கைக்கீரை இருந்தால் போட்டுக்கோங்க, இல்லை வேறு ஏதோ கீரை கிடச்சிதுன்னா கூட போட்டுக்கோங்க. டெய்லி இந்த காத்தால் எழுந்தேன்னா டீ காஃபியை சில பேர் வேலை விட முடியாது, அதெல்லாம் நான் விட சொல்லலை. ஒரு கப்பு நல்லா பெருசாக குடிக்கிறவங்க சர்க்கரை அள்ளி போட்டுட்டு சாப்பிடக்கூடாது. நார்மலாக எனக்கு சுகரே இல்லை பரவாயில்ல அப்படின்னு சொல்ல கூட வேண்டாம், கட் பண்ணிக்கோங்க ப்ளீஸ். இப்போலேருந்தே கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. ஏன்னா அரிசி சாதம்லாம் நம்ம நிறைய சாப்பிட்றோம், அதனால் அதில் கிடைக்கிற சுகரே போகும் நம்மளுக்கு. அதனால் ஒரு அரை கிளாஸ் அந்த பழக்க தோஷத்துக்காக ஒரு அரை டம்ளர் காஃபியோ அல்லது டீயோ கொஞ்சமாக சர்க்கரை போட்டு குடிச்சிட்டு அதுக்கப்புறம் 1 மணி நேரம் கழித்து இந்த சூப் எடுத்துக்கோங்க. பாருங்கள், மிராக்கிள் ஏற்படும் கண்டிப்பாக. நான் சொல்கிறேன், தயவுசெய்து இதை உங்களை வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். அதனால் இந்த மாதிரி கொத்துக்கல்ல வேக வச்ச கொத்துக்கல்லையும் போட்டு நல்ல சூப்பு நல்லா ஹெவியாக காலையில் சாப்பிட்ருங்க. அப்போ தான் உங்களுக்கு மற்றவங்களுக்கு உழைக்கிறதுக்கும் உங்களுக்கு சக்தி இருக்கும். அதனால் தயவுசெய்து இதை பின்பற்றுங்க. இப்போது கருவேப்பிலை கொத்தமல்லி எல்லாமே போடலாம் இதில், ஓகேயா? சரி, கொஞ்சம் அடிகனமான ஒரு பாத்திரத்தை எடுத்துக்கோங்க. சூப் பண்ணுறதுக்கு நல்லா வருங்க. 2 டம்ளர் தண்ணியை விட்டுக்கோங்க சூப்புக்கு, ஓகேயா? இதில் வந்து முக்கியமான இன்ஸ்ட்ரக்ஷன், தயவுசெய்து உப்பு போடாதீங்க. ரொம்ப முடியலை என்னால் குடிக்கவே முடியாதுன்னா கடைசியில் வேக வச்சு சூப் எடுத்துருவீங்களா, அதில் ஒரு இத்தினூண்டு சும்மா ஒரு பிஞ்ச் உப்பு போட்டு குடிச்சிக்கோங்க. இந்த தண்ணி சுட்ட உடனே சீரகம் ஒரு ஆளுக்கு வரும், மிளகு. இப்போது இந்த காய்கள்லாம் என்னெல்லாம் காய் வச்சுருக்கோம், வெள்ளரிக்காய், குடமிளகா, கேப்சிகம் அதாவது வெண்டைக்காய், அப்புறம் வந்து கேரட், அவரைக்காய், கோவைக்காய் போட்டிருக்கோம். இன்றைக்கி நீங்கள் உங்களுக்கு தயவுசெய்து புடலங்காய் பீர்க்கங்காய் கிடச்சா விட்டுறாதீங்க. பூசணிக்காய் கிடச்சாலும் போட்டுடுங்கோ. எல்லாத்தையும் வச்சு சூப்பு ஜம்முன்னு உங்கள் உடல் கொத்தவரங்காய் போட்டிருக்கோம் மெயினாக. அதனால் உங்கள் உடல் ஆரோக்கியத்துக்கு இது ஒரு சிறந்த மருந்து. காலையில் எழுந்தோடனே இது ஒரு தயவுசெய்து மெடிக்கல் ஷாப்புக்கே போக வேண்டிய அவசியம் இருக்காது. டெய்லி இது கர்ம ஸ்ரத்தையாக பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த ஒரு பேசிக்கான உங்கள் மருந்துகள் சாப்பிட வேண்டி இருக்கலாம். அதுக்கப்புறம் இந்த எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்லாம் தேவை இருக்காது. ஒரு 10 மாத்திரை சாப்பிட்றது அது பண்ணுறது கொஞ்சம் வேண்டாம், அதெல்லாம் குறைச்சிடலாம் நீங்கள், சரியா?
ஓகே, இது இப்படி போட்டாச்சு. நல்லா கொதிக்கட்டும். இது சீரகம் போட்டாச்சு, மிளகு போட்டாச்சு. இப்போ இந்த மாதிரி காய்கறிகள்லாம் போட்டோம். நம்ம ஒரே ஒரு தக்காளி பழம், டொமேட்டோ நறுக்கி போடுறோம். தமிழ் தெரியாத ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் சொல்கிறேன். Tomato. Okay, we are not adding salt. So these vegetables you all know. You can identify all vegetables. So please don't put any salt in this. Without salt, vegetable gives lot of minerals and vitamins. So don't add salt. Now, if you want, very badly want to eat with salt and all, after that you can add 1 pinch of salt, that's all. And then I added so many village vegetables you can add. And then this curry leaves and coriander leaves add. As your wish, you can add lot or less, you can add. I put 2 glasses of water, and then I put all the vegetables, village vegetables, curry leaves, coriander leaves, and then pepper and jeerag. Okay, you will get strength by drinking this soup daily morning. The 24/7 you need some this thing, no strength to react to work and so many things you have to do as a housewife. So you can drink this soup daily without fail. All village vegetables are very good. After that you can drink this carrot juice and beetroot, but this is very important. Village vegetables got lot of minerals and vitamins and all. So you can continue this habit of drinking soup. Chickpeas also boil it, and you can add 1 handful of chickpeas and that groundnut, anything according to your taste. All good things you can add in the soup, and that miracle will happen if you check your health or BP level, or that lady's finger also I added, so it is also very good. And if you check after 10 days or 15 days, all your bad this thing will come down, and you will have good strength to walk. If you are bedridden also, if you eat 2 times this soup, definitely you will get up and walk slowly. That miracle will happen. Please take this without fail. Okay, I want all you to be healthy. That is why I am posting all healthy things only for the people. Okay, thank you so much. Avoid putting salt now itself, and let it boil nicely. After 10 minutes the water will shrink half of the amount, and then you can take the soup and filter it and then drink it. Okay, colorful soup, very very healthy. Daily don't miss it. You can add little ginger also in this. Okay, இதோ நம்ம 2 டம்ளர் தண்ணி வச்சோம்ல, அதில் இப்போது பாருங்கள், இதெல்லாம் வடிகட்டி எடுத்த போது 1 கப் கிடச்சிருக்கு. இதில் இவ்வளோ காயோட சத்தம் அதில் இருக்குது. ஸோ அதை ஈஸியாக குடிச்சிடலாம். சிப் பை சிப்பாக குடிங்க. இதெல்லாம் வேஸ்ட் பண்ண வேண்டாம். இதை அரைச்சி ஸ்மூத்தி மாதிரி பண்ணலாம். இது போட்டு சும்மா
கறி மாதிரி வெங்காயம் போட்டு நீங்கள் கறி மாதிரி பண்ணிடலாம். பொரியல் வெங்காயம் போட்டு வதக்கி பூண்டு பிடிக்கிறவா பூண்டும் போட்டுட்டு அப்புறம் இதை வந்து நல்லா காரப்பொடி போட்டு ஃப்ரை, உங்களோட கற்பனைக்கு தகுந்த போல் இந்த மல்டி வெஜிடபிள் பொரியல் பண்ணிக்கோங்க. வேஸ்ட் பண்ண வேண்டாம். இதில் என்ன இருக்குது? கேரட், கோவக்காய், வெள்ளரிக்காய், வெண்டைக்காய் கண்டிப்பாக போடணும். ஏன்னா வெண்டைக்காய் தான் வந்து லங்ஸை வந்து கண்ட்ரோல் பண்ணுறது, லங் இன்ஃபெக்ஷன் வராமல் காப்பாற்றுறது. இப்போது இந்த சூப் குடிங்க. ஆனால் ரெகுலராக கொஞ்சம் இந்த மாதிரி ஃபீவர், சீசனல் ஃபீவரெல்லாம் வரும்போது நீங்கள் என்ன பண்ணணும், சுண்டைக்காய் எடுத்துக்கணும். கடையில் சுண்டைக்காய் உப்பில் சுண்டைக்காய் கிடைக்கும். இல்லை பச்சை சுண்டைக்காய் கிடைச்சா வத்தல் குழம்பு மாதிரி புளி கம்மியாக போட்டு டொமேட்டோ அதிகமாக போட்டு புளிக்குழம்பு மாதிரி பண்ணிக்கோங்க. அந்த பச்சை சுண்டைக்காயை நல்லா உடச்சி தண்ணியில் போட்டு டப்பு டப்புன்னு ஒரு உடைச்சிட்டு தண்ணியில் போட்டு நல்லா அலசி அந்த விதையெல்லாம் போயிடும். அந்த ஸ்கின்னை மட்டும் வச்சு வத்தக்குழம்பு செஞ்சு சாப்பிடுங்க. வைரல் வந்து கொஞ்சம் கண்ட்ரோல் ஆகும், உங்களுக்கு எஃபெக்ட் பண்ணாமல் இருக்கும். பக்கத்தில் யாராவது ஃபீவர், லிஃப்ட்டில் ஃபீவரோட போகிறாங்க அப்படின்னாலாம் கூட உங்களுக்கு வந்து நீங்கள் உடனே மாஸ்க் போட்டுக்கூட, யாராவது தும்முறானா கொஞ்சம் திரும்பிக்கோங்க. இப்போ சீசனல் ஃபீவர் எல்லா இடத்துலையும், அது ரெசிஸ்டன்ஸ் பவர் இல்லாத பெரியவாளுக்கு ரொம்ப வருது. ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணணுன்னா சுண்டைக்காயை வதக்கி மோர்ஞ்சாத்துக்கு தொட்டுக்கோங்க. இல்லை சாம்பாருக்கு தொட்டுக்க பிடிச்சாலும் கரகரான்னு இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். இல்லையா சாப்பிட்றதுக்கு முன்னால் சுட சுட சாதம் போட்டு அந்த சுண்டைக்காயை பொடியை போட்டு ஒரு கல் உப்பு, சின்னதாக ஒரு பிட் உப்பு போட்டு நெய்யை விட்டுண்டோ நல்லெண்ணெய் விட்டுண்டோ பிசைஞ்சு 2 வாய் சாப்பிட்டுட்டோ அப்புறம் மற்றதெல்லாம் சாப்பிடுங்க. அது ரொம்ப ப்ரிவென்ட் பண்ணும் உங்களை இந்த மழை காலங்களில் வர வியாதிகள்லேருந்தும். அதே மாதிரி வெயில் காலம் ஸ்டார்ட் ஆகும்போது இந்த மாதிரிலாம் கிளைமேட் சேஞ்சஸ் அந்த மாதிரி வரும்போது சுண்டைக்காய் வந்து ரொம்ப பலன் தரும். அதே மாதிரி ரசம் அடிக்கடி வீக்லி ஒன்ஸு வேப்பம்பூ, பக்கத்தில் வில்லேஜில் இருக்கிறவா வேப்பம்பூ ஈஸியாக கலெக்ட் பண்ணிவிடுவா. இல்லாதவா நம்ம இது நாட்டு மருந்து கடையிலையோ காதி கிராஃப்டில் கிடைக்கிறது. ஸோ அதை வாங்கி நெய்யில் தாளித்து ரசத்துக்கு போட்டுடுங்க. குழந்தையிலேருந்து பெரியவா வரைக்கும் தயவுசெய்து அதை சாப்பிடுங்க. சுண்டைக்காயும் வேப்பம்பூவும் உங்களை வைரல் ஃபீவர்லேருந்து காப்பாற்றும். தயவுசெய்து சொல்கிறேன். அது வந்தப்புறம் தான் சாப்பிட்ணுன்னு கிடையாது, இப்போலேருந்தே சாப்பிடுங்க. அந்த ஹேபிட் வச்சுக்கோங்க. ராத்திரி வந்து சுண்டைக்காயை வந்து கொஞ்சோண்டு ஒரு பிடி மத்தியானம் சாப்பிடும்போது சுண்டைக்காய் சாப்பிட்றது. முன்னைய காலத்துல எல்லாம் நைட்டு சுண்டைக்காய் வத்தக்குழம்பு பண்ணுவாள். சுட சுட அப்பளம் வாட்டி வடாம்பொரிச்சு சுண்டைக்காய் வத்தக்குழம்பு செஞ்சு ரெகுலராக இருக்கும் நம்ம வீடுகள்லாம். சுண்டைக்காயெல்லாம் மறக்கக்கூடாது. அதை எதிர வச்சுக்கோங்க கண்ணாடி பாட்டிலில். அப்போ தான் நீங்கள் டக்குன்னு எடுத்து பண்ணுறதுக்கு யோசனை வரும். அதே மாதிரி வேப்பம்பூ கூட மறந்துடக்கூடாது. இப்போ நார்த் இந்தியாவிலேருந்து கஸ்தூரி மேத்தியெல்லாம் வந்துடுச்சு பாருங்கள், எல்லாம் போடுறீங்க. நம்ம வேப்பம்பூவை மறக்கலாமா? மறக்கக்கூடாது. நெய்யில் தாளித்து ரசத்தில் போட்டு தயவுசெய்து எல்லா குழந்தைகளுக்கெல்லாம் கூட 10 வயசு குழந்தைகளுக்கெல்லாம் கொடுக்கலாம் தாராளமாக. சொல்லப்படாதண்ணா வேப்பம்பூ போட்டிருக்கேன்னு சொல்லாதீங்க. சத்தம் இல்லாமல் கொடுத்துருங்க ரசத்தை. ஃபில்ட்ரு பண்ணால் அந்த பூவெல்லாம் தெரியாது. சரியா? நல்லா போட்டு ஒரு நெய்யில் போட்டு அது வறுத்து அந்த ரசத்துக்குள்ளே மேலாக தாளித்து போட்டு கொதிக்க வைக்கக்கூடாது. தாளித்து டக்குன்னு அந்த நுர வந்தோடனே இறக்கிட்டு அந்த குழந்தைகளுக்கு தெரியாமல் மைல்டாக அப்படி ஃபில்டர் பண்ணிவிட்டு கொடுத்துருங்க. சரியா? சத்து சேர்ந்துடும். ஸோ திஸ் வெஜிடபிள் சூப், மல்டி வெஜிடபிள் சூப், ஒரு ப்ரிவென்ஷன் ஒன் ஃப்ரம் த virus, bacteria, so many things. Please take every day without fail. Thank you so much for seeing my channel and get benefited, and please subscribe and share to your friends. Okay, thank you so much. Love you.
நம்ம சூப் குடிச்சிட்டு மிச்ச காய்களை வச்சு ஒரு வெங்காயத்தை வதக்கி கடுகு உளுத்தம்பருப்பெல்லாம் போட்டுட்டு இந்த வடிகட்டின சூப்பை தனியாக வச்சுட்டு அதை குடிச்சிக்கிறோம். மிச்ச காய்களை வேஸ்ட் பண்ணவே கூடாது. சால்ட்டு போட்டாச்சு. இப்போது மிளகு தூள் தூவி 2 பச்சைமிளகாயும் நம்ம காய்ச்சிருக்கோம். மிளகு வந்து உடலுக்கு ரொம்ப நல்லது. மிளகு ஜீரகம் சேர்த்து பிடிச்சி வச்சுருக்கேன். ஸோ இதை போட்டு ஒரு கறி பண்ணிடணும். சாதம் வருது, ரைஸ் குக்கரில் வெந்துட்டுருக்கு. ஸோ காலையில் எழுந்தோடனே இந்த சூப்பை பண்ணிட்டிங்கன்னா மல்டிபிள் வெஜிடபிள் கறி ரெடி தானே. வதக்கினா போதும் எடுத்து. சமையல் வந்து ஒரு மலைப்பாக பாவம் இந்த யங்ஸ்டர்ஸ் பார்க்குறாங்க. ஐயோ இது பண்ணுமே அது பண்ணுமே, அதெல்லாம் இல்லை. நைட்டே காய்கறியெல்லாம் பெரிய பெரிய பீஸாக நறுக்கி ஒரு சின்ன ட்ரேயில் நல்லா டைட்டு இதில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க. காலையில் எழுந்தவுடனே ஒரு பக்கம் காஃபி அடுப்பு ஏதோ பண்ணுவீங்க, டீயோ ஏதோ, இன்னொரு பக்கம் தண்ணியை 2 டம்ளர் வச்சு இந்த மாதிரி காய்களை தூக்கி நல்லா அலசி நல்லா அலம்பிட்டு போட்டுருங்க. கொஞ்சம் கூட மஞ்சப்பொடி போட்டுக்கோங்க, ஏன்னா அதில் எதுவும் இருக்க போகிறதுன்னு சொல்லிட்டு. ஸோ அது மாதிரி பண்ணிவிட்டு உப்பு போட வேண்டாம். நல்லா வேக வச்சுட்டு உடனே எடுத்து அந்த தண்ணியை எடுத்து குடிச்சிருங்க. நீங்கள் ஆஃபீஸ் போகிறதுக்கு முன்னால் தண்ணி எடுத்து குடிச்சிடுங்க. அப்புறம் டிஃபன் சாப்பிடுங்க. இந்த மாதிரி லஞ்சுக்கு ரெடி ஆகிடும். அதே மல்டிபிள் விதமாக வேணால் வேறு டிஃப்ரெண்ட்டாக காம்பினேஷன் போட்டுக்கோங்க. அதை போட்டு ஒரு காரப்பொடியோ இல்லை உங்களுக்கு கரம் மசாலா பிடிச்சா கரம் மசாலா அந்த மாதிரி போட்டு நல்லா ஒரு ஆல்ரெடி வெந்திருக்கோம். ஸோ அதை ஒரு வதக்கிங்க. வயசானவங்களுக்கு வந்து ரசம் சாதம் சாப்பிட்டா பயப்படவே வேண்டாம், சுகர் ஏறும் அது இதுன்னு. ஏன்னா அதில் மிளகு ஜீரகம் நிறையா போட்டிருக்கோம். நிறைய போட்டு ஒரு ரசத்தை பண்ணி இந்த கறியை பண்ண ஆச்சு. பருப்பு பொடியெல்லாம் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா மத்தியானம் சாப்பாடு கூட ஆஃபீஸ்க்கோ இதுக்கோ கஞ்சி சாப்பிட்லாம், இல்லை மத்தியானம் லஞ்சுக்கு சாப்பிட்லாம். ஒரு குட் மீல் ஆகிடும். வந்து இந்த இவ்வளோ காய் போட்டுண்டு ரைஸ் வந்து கம்மியாக ஒரு ஆளுக்கு ஒரு 1/4 டம்ளருக்கும் கம்மியாக போடுங்க, போதும். அதுவும் இதுவும் ஒரு ரசம் சாதம் பருப்பு பொடி சாதம் சாப்பிட்டுட்டு தயிரோ மோரோ சாப்பிட்டோன்னா ஃபில்லிங்காக இருக்கும். காய் நிறைய சாப்பிட்லாம், ஃபைபர். நீங்கள் பயப்படவே வேண்டாம் அரிசி சாதம் சாப்பிட்றது பற்றி. இந்த மாதிரி காயை ஒரு ஆள் சாப்பிட்டிங்கன்னா அதுவே வயிறு ரொம்பிப்பிடும். ஒரே ஒரு ஸ்பூன் நெய், அதில் பருப்பு பொடி சாதம் இல்லை சுண்டக்காய் சாதம், இந்த மாதிரி ஏதாவது ஒரு மிளகு முந்திரி பருப்பெல்லாம் போட்டு அந்த சாதம், மிளகு பொடி சாதம், கொள்ளு பொடி சாதம், இந்த எள்ளு பொடி சாதம், இதெல்லாம் கொஞ்சம் ஒரு வாய் கசிஞ்சு சாப்பிட்டுட்டு காயை நிறைய தொட்டுண்டு ஒரு ரசம் சாப்பிட்டிங்கன்னா போதும் ஒரு நாள். அடுத்த நாள் நீங்கள் பருப்பு போட்டு சாம்பார் பண்ணிக்கோங்க. அதுலேயும் காய்கள்லாம் நிறையா போடுங்க. இந்த காய்களை வந்து மிக்ஸ்டாக நிறையா கலர்ஃபுல்லாக சாப்பிடுங்க. அப்போ அரிசி சாதம் சாப்பிட்றத பற்றி பயப்பட வேண்டாம் குழந்தைங்களா. இப்போல்லாம் பாவம் யங்ஸ்டர்ஸ் வாழ வேண்டிய வயசு, நல்லா என்ஜாய் பண்ண வேண்டிய வயசு, நல்ல ஸ்ட்ரென்த்து தேவையான அளவு வேண்டி அவங்கெல்லாம் வந்து அரிசி சாப்பாடை விட்டுட்டு என்னென்னமோ சாப்பிட்றாங்க. அது என்னன்னே தெரியாது. அதனால் தயவுசெய்து அரிசி சாதம் சாப்பிடுங்க, கம்மியாக சாப்பிடுங்க. அதுக்கு மேலே டபுள் மடங்காக, இப்போ ஒரு கப்பு ரைஸ்னால் 2 கப்பு காய்கறியை சாப்பிடுங்க, ஒன்றுமே பண்ணாது. நல்லா தைரியமாக அரிசி சாதம்லாம் சாப்பிடுங்க, ஒன்றும் தப்பு கிடையாது. சரியா? ரொம்ப வந்து பழைய அரிசியாக வாங்கிக்கோங்க. இந்த ரொம்ப வந்து பாலிஷ் பண்ண ரைஸ் வேண்டாம். சரியா? ஓகே. இந்த மாதிரி ஹெல்த்தியாக சாப்பிடுங்க தயவுசெய்து.